அஜித் குமார் வழக்கில் வேகமெடுக்கும் சிபிஐ விசாரணை. உயிரிழந்து விட்டாரா என்பதை கண்டறிய மிளகாய் பொடி பயன்படுத்தினார்கள் என்று கூறப்படும் நிலையில் மிளகாய் பொடி வாங்கிய கடை, அரசினர் விடுதி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர விசாரணை. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளியா பணிபுரிந்து வந்த அஜித் குமார் கடந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி நகை திருட்டு வழக்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு தனிப்படை காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்தார். இந்த வழக்கானது வழக்கா மாற்றப்பட்டதோட சிபிஐ கிட்ட ஒப்படைக்கப்பட்டு கடந்த ஜூலை 12ஆம் தேதி சிபிஐ எஸ்பி ரஜ்பீர் சிங் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ததோட டிஎஸ்பி மோகித் குமார் தலைமையிலான குழுவினர் கடந்த ஜூலை 14ஆம் தேதி முதலா விசாரணை நடத்திட்டு வராங்க. முதலாவதா அஜித் குமார் தாக்கப்பட்ட இடம் மற்றும் கோவில் ஊழியர்கள் ஆகியோர்கிட்ட விசாரணை மேற்கொண்டதோட அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள்ல பதிவான காட்சிகளை கைப்பற்றினாங்க. மேலும் கடந்த 5ஆம் தேதி கைதான ராஜா, பிரபு, கண்ணன், ஆனந்த், சங்கரமணிகண்டன் உள்ளிட்ட 5 காவலர்களை கஸ்டடியில் எடுத்து 23 மணி நேரம் தொடர்ந்து விசாரணை முடித்து நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மீண்டும் சிறையில் அடைத்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து விசாரணையின் போது காவலர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இன்று மீண்டும் மடப்புறம் வந்த சிபிஐ அதிகாரிகள் அஜித் குமார் கண்கள்ல மிளகாய் பொடி தூவியதாக கூறப்படும் நிலையில மிளகாய் பொடி வாங்கிய கடை மற்றும் அஜித் குமார் தாக்கப்பட்டதாக கூறப்படும் அரசினர் மாணவ விடுதியில் உள்ள மாணவர்கள் மற்றும் விடுதி காவலாளி ஆகியோர்கிட்டையும் விசாரணை நடத்தியிருக்கிறாங்க.